இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் பேசுறீங்க? அபூர்வா. என்ன பூர்வா? உனக்கு உடம்புல சதை இல்லனாலும் திமிரு மட்டும் டன் கணக்குல இருக்குடி. நிஜமாவே யாருன்னு தெரியலையா? தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறியா? ஓஹோ, பிரம்ம ராட்சசியா? வாய மூடு. இன்னொரு தடவை அந்த வார்த்தைய சொன்ன உன் வாய கிழிச்சிடுவேன். அவ்வளவு தைரியம் இருக்கா? இது வரைக்கும் என்ன யாரு எதிர்த்து பேசினவங்களே இல்ல தெரியுமா? என்ன இந்த மாதிரி பேச வச்சவங்களும் யாரும் இல்ல. எதுக்கு போன் பண்ணேன்னு முதல்ல சொல்லு. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என் வீட்டுக்கு வா. ஒருவேளை இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? எதுக்கு? வேலை இருக்கு, கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் முடியாது. அதான் பேசணும்னு சொல்றேன்ல. சரி, என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அத போன்லயே சொல்லு. இது போன்ல பேசக்கூடிய விஷயம் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் நேர்ல சந்திச்சு பேசுற மாதிரி அப்படி என்ன இருக்கு? இங்க நீ வந்தாதான் அது உனக்கு தெரியும். எனக்கு வேலை இருக்கு. எனக்கு உன்கிட்ட வேலை இருக்கு. நீ கூப்பிட்ட உடனே வர வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் முடியாது. நீ இங்க வரலனா நான் கிளம்பி அங்க வர வேண்டி இருக்கும். தெரியும்ல நான் அங்க கிளம்பி வந்தா என்ன நடக்கும்னு. என்ன வரப்போறியா இல்ல என்ன அங்க வர வைக்க போறியா? அவ்வளவு சிரமம்லாம் உங்களுக்கு எதுக்கு? நானே வரேன். பிரம்மராட்சசி வான்னு கூப்பிடுறானா ஏதோ இருக்கு. அந்த இன்ஜெக்ஷனை பத்தி கேட்கணும்னா போன்லயே வார்னிங் கொடுத்திருக்கலாம். நேர்ல வர பேசணும்னு சொல்றா. எதை பத்தியா இருக்கும்? சரி, போனா தெரியதானே போகுது. நான் கையெடுத்து கும்பிட்டது உன்னை பார்த்து இல்ல, என் குருவை பார்த்து கும்பிட்டேன். உன் முன்னாடி நிக்கிறவங்கள மதிக்கிறது இல்ல, இல்லாதவங்களுக்கு எதுக்கு இந்த வணக்கம்லாம்? உயிரோடு இருக்கும்போது பணத்தை தான் மதிப்பாங்க, இல்லாதப்பவும் மதிக்கிறாங்கன்னா அவங்க நல்ல மனசு. அந்த வித்தியாசம் தெரியாத பல பேரு பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மதிப்பை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. முதல்ல எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன நீ என்ன பண்ண? அப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ண? எனக்கு எல்லாமே தெரியும்டி. உண்மைய சொல்லு. எனக்கு மயக்க மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்னடி வந்தது? மயக்க மருந்து கொடுத்து கடத்திட்டு போக நீங்க என்ன சின்ன குழந்தையா? சவடால் பேசாம கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. கூப்பிட்ட உடனே வந்துட்டேங்கிறதுக்காக நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணுமா? மயக்க மருந்து கொடுத்தாங்களோ இல்ல நீங்க தலை சுத்தி விழுந்தீங்களோ அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? சிசிடிவில நீ என்ன பண்ணன்னு எல்லாத்தையும் நான் கிளியரா பாத்துட்டேன். இதுக்கு மேலயும் என்கிட்ட நடிக்காத. நீங்க எதை பாத்தீங்களோ என்னவோ, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நீ இப்படி கேட்ட பதில் சொல்ல மாட்டடி. உன்ன
எனக்கு தெரியாது. அந்த வீட்ல எதுக்கு நீ தங்கி இருக்கன்றதும் எனக்கு தெரியாது. ஆனா நீ அவனை காப்பாத்துறதுக்காக உன்னோட ரத்தத்தை சிந்துற அளவுக்கு அவ்வளவு நல்ல குடும்பம் அது கிடையாதுமா. வேண்டாம்மா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அங்க இருக்கிறது உனக்கு நல்லதில்லைன்னு தோணுது. அங்க நீ எதுக்கு தங்கியிருக்க, என்ன எதிர்பார்த்து தங்கியிருக்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நான் உன்னோட நலன் விரும்பியா சொல்றேன். அங்கிருந்து போயிடுமா. அந்த வீட்டை விட்டு அங்க இருக்கிறவங்களை விட்டுட்டு எங்கேயாவது தூரமா போயிடுமா. உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்கறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்பவும் அவங்களுக்குள்ள அன்பு அப்படியே தான் இருக்கு. அந்த அன்பு உள்ளங்களை சேர்த்து வைங்க. சாரதா ஆண்டியும் அவங்களோட கணவர் கிருஷ்ண பிரசாத் சாரையும் ஒன்னு சேர்ந்து இருக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இவ என்ன கேட்டான்னு உங்களுக்கு புரிஞ்சுதா மாமா? உங்க தங்கச்சியோட தாலிய கேக்குறா. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை கேக்குறா. ஏண்டி இதுக்குதானா? இதுக்குதான் எங்க வீட்டை சுத்தி சுத்தி வரியா? இதுக்குதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்கு மயக்க மருந்து கொடுத்தியா? அப்போ உன்னோட அந்த சாரதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கால. புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கட்டின பொண்டாட்டி வராமலா இருப்பாங்க? சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நடந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இப்பவாவது சாரதா ஆண்டிக்கு நியாயம் கிடைச்சா நல்லா இருக்கும்.